புதுச்சேரியில் காலாவதியான மருந்துகளை மருந்தகங்களுக்கு விற்பனை செய்யும் மருந்து நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி திருக்கனூரில் நடைபெற்ற உலக நுகர்வோர் தின விழாவில் நாராயணசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். விழாவில் நடத்தப்பட்ட பேச்சுப் போட்டி, கட்டுரை போட்டிகள் ஆகியவற்றில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், புதுச்சேரியில் அனுமதியின்றி இயங்கி வரும் சாலையோர உணவு கடைகளில் தரமான மற்றும் சுகாதாரமிக்க உணவுகள் வழங்கப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் கடைகளில் மளிகை பொருட்கள், உணவுப் பொருட்களை கலப்படங்கள் இன்றி வாங்குவது குறித்து நுகர்வோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஆந்திராவிலிருந்து காலாவதியான மருந்து மாத்திரைகளை வாங்கி வரும் புதுச்சேரியில் உள்ள மருந்து நிறுவனங்கள் அவற்றை புதியது போன்று பேக் செய்து மருந்து கடைகளுக்கு விற்பனை செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். ஒரு மருந்துடைய வீரியம் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இருக்காது. அதை நீங்க அந்த மருந்து சாப்பிட்டா கூட அது வேலை செய்யாது. மருந்து கம்பெனிகள் ஆந்திர மாநிலத்துல காலாவதியான மருந்துகளை கொண்டு வந்து அதை பிரிச்சு அதை ரீபேக் பண்ணி அது காலத்தோடு இருக்கிற மாதிரி காட்டி மார்க்கெட்ல விற்கிறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில கண்டுபிடிச்சு ஒரு கம்பெனி சீல் வச்சாச்சு. குடிதண்ணீர்ல கலப்படம், பால்ல கலப்படம், மருந்துல கலப்படம், இது போன்ற நிறைய உங்களுக்கு இது போன்ற விழிப்புணர்வு நடத்தல.